அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 2/4/2026 பௌர்ணமி திதி காலை 7:42 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி அஸ்தம் நட்சத்திரம் மாலை 5:38 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சமநோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் புதனுடன் செவ்வாய் ராகு. இன்று என்ன செய்யலாம்? நவீன மின்னணு சாதனங்கள் வாங்க, மந்திர உபதேசம் பெற, சித்தர்களை வழிபட, மரச்சாமான்கள் செய்ய, மருந்துண்ண, சமாதானம் பேச நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எத்தனை கோடி நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுப்பதற்கு எத்தனை பெயரை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் வாழ்க்கையாகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு போகும்போது நாம் ஒன்றும் பெருசாக தூக்கிட்டு போகிறதில்ல. இருக்கும்போதே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போங்கிற எண்ணத்தோட எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற தாயுள்ளத்துடன் வாரி வழங்கும் வள்ளல்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. பேச்சுவார்த்தையோடு போயின்னு இருந்த சில பிரச்சனைகள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும், ஒரு தீர்வு கிடைக்குங்க. சொத்து விவகாரங்களாக இருந்தாலும் பேசலாம், பாகப்பிரிவினை அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாகும். போட்டிகள்லையும் கலந்துக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களை தான் எல்லாரும் முன்னிலைப்படுத்துவாங்க, முதன்மைப்படுத்துவாங்க. குடும்பத்தில் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பழைய கசப்பான சில நிகழ்வுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு. மகளுக்கு நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குது. மகனுக்கு ஏதாவது ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு திடீர் லாபம் உண்டு. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரியாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் எந்த நேரம் வேலை போகுமோ, இந்த வேலையில் நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ, இடமாற்றங்கள் ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சின்னதாக ஒரு இனந்தெரியாத பயம் உள் மனசுக்குள்ளார இருந்துருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போவே ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தண்ணீரில் எரிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் அழிவதில்லை, நிலைத்து நின்று கொண்டே இருக்கிறது. அதனால தாங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நீங்கள் மறந்துடவே மாட்டீங்க. அதுவும் நல்லது சொன்னாலும் சரி, அல்லது சொன்னாலும் சரி, அதை யோசித்து கொண்டே இருப்பீங்க. வாழ்க்கையின் கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயங்கள், அதனால் ஏற்பட்ட வடுக்கள், அவை சொல்லித்தந்த பாடங்கள், இதை
இதையெல்லாம் சுழன்று சுழன்று பார்த்து எதிர்காலத்தை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற முனைப்போடு தினந்தோறும் யோசித்து செயல்பட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டுங்க. வெளிமாநிலத்துக்கும் சிலர் போய் வர வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலை புதுப்பிக்கணும், ஊரில் எல்லாரும் கூடி கூட்டம் போட்டு பேசியிருக்கோம், நாமும் நம்மால் முடிஞ்சதை நம்ம செய்வோங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. அதே போல் 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. சகோதர வகையிலிருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாமே சரியாகுங்க. சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசினாலும் அதுவும் சுமூகமாக முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் வீடு மனை வாங்கிறதுக்கு நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏற்கனவே 2-3 கடன்லாம் போயின்னு இருக்குது, இன்ஸ்டால்மெண்ட் போயின்னு இருக்குது, இஎம்ஐ போயின்னு இருக்குது. இது வேறு வாங்கணுமா அப்படின்னு வீட்டுக்குள்ளார சின்னதாக எதிர்ப்பு குரல் வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாங்கிற நம்பிக்கையும் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை விற்கிறது வாங்கிறது அதெல்லாம் லாபகரமாக இருக்கும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நெருக்கடி தந்த அதிகாரி மாறுவார். ஒன்றும் இல்லைன்னா அவரோட மனசாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் விளம்பரம் ரொம்ப தேவைப்படுது. பெருசாக நம்ம தொகை கொடுத்து பண்ண முடியலன்னாலும் சின்னதாக நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்துலேயும் இன்றைக்கி இறங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:30 மணிக்கு பிறகு தான் நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழணும்னு நினைக்காதீங்க, வாழ்ந்தே ஆகணும்னு முடிவெடுங்க. துன்பம் கூட தூசியாக பறந்து போகும். நீங்கள் அப்படி தாங்க, வாழ்ந்து காட்டணும். நாம் எல்லார் முன்னாலேயும் வாழ்ந்து காட்டணும். எதிரிகள் முன்னாலும் நாம் ஜெயிச்சு காட்டணும். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டமோ அந்த இடத்துலையே வெகுமானம் வந்து சேர அளவுக்கு நாம் வேகமாக வேலை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் எந்த வேகத்தில் நீங்கள் வேலை பார்த்தீங்களோ அதே இளமையோட அதே உற்சாகத்தோடு ஓடிக்கொண்டே உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. இவ்வளோ வருஷம் நாம் எந்த பிரதிபலனும் பார்க்காம உழைச்சி கொட்டின்னு இருக்கோம். அதுக்கு சின்ன அங்கீகாரம் இப்போ தான் கிடைக்குது. எல்லாம் காலம் கடந்து தான் எல்லாமே கிடைக்குது. வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றாவது உருப்படியாக நினச்ச நேரத்தில் கிடைச்சிதா? எதுவுமே கிடைக்கல. பரவாயில்ல, ஏதோ இப்போவாது கிடைச்சது என்ன உள்ளுக்குள்ளாரையே உங்களை நீங்கள் ஆறுதல் படுத்தி கொள்வீங்க. உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏன்னா சில நேரங்களில் உணவு செரிக்காமல் போகும். எதிர்த்தாப்பில் வர்றது அது மாதிரிலாம் ஆகிறதுக்கு எதிர்கழிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிநாதன் புதன் செவ்வாயோட ராகோட இருக்கிறதுனால உங்களை பற்றிய சின்ன வதந்திகள் விமர்சனங்கள் அதெல்லாம் ஊரை ஃபுல்லாக சுற்றி வந்துட்டுருக்கோம். அதை பற்றிலாம் கண்டுக்காமல் கவலைப்படாமல் பேசுகிறவங்க பேசிட்டு போகட்டும், நமக்குன்னு எல்லாம் தெரியும், நாம் நம்ம வழியை பார்த்துட்டு போகலாங்கிற முடிவோடு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தைரியத்தை கேது கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால தெய்வ பக்தியால் பெரியவங்க ஆசீர்வாதத்தால் எல்லாத்தையும் கடந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் சந்திரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால
தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. அதே போல் வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. வேற்றுமொழிக்காரங்களால் ஆதாயம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய சிக்கல்கள்லாம் தீருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி தெரியும். மாலை 5:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பேரை கடந்து போகிறோம். ஆனால் ஒரு சிலரால் மட்டுமே கண்கலங்கி போகிறோம். அதனால தாங்க சிலர் உங்களை காயப்படுத்தினா கூட கண்டுகொள்ள மாட்டீங்க. அது அவங்களுடைய இயல்பாக இருக்குது, அவங்களுடைய நேச்சர் அது மாதிரி இருக்குது. நாம் ஏன் அதுக்காக கவலைப்படணும்? நாம் ஏன் அதுக்காக கண்ணீர் விடணும்? நாம் ஏன் அதுக்காக சோகமாகணும்? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு உங்களை கலங்கடிக்கும் மனிதர்கள் மத்தியிலேயும் கலங்காமல் மற்றவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது இன்றைக்கி நிறைவேறும். முக்கியமான முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. குழப்பத்திலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. இதுதான், இப்படித்தான், இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படின்னு தெளிவாக சில முடிவுகளையும் எடுப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக கொஞ்சம் பேசுவாங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கி ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. ஆனாலும் யோகாதிபதி செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால செலவுகள் கட்டுப்படுத்த முடியலையே, ஐண்டே இருக்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. அந்த இடத்த கொடுத்துட்டு அது நல்ல விலைக்கு போச்சுன்னா அதுலேருந்து வர்றதை வச்சு பழைய கடனை பைசல் பண்ணிவிட்டு புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கி உட்காரலான்னு பார்த்தா அந்த இடம் விற்கவே மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு இருக்கீங்க. நேரம் கிடைக்கும்போது நீங்கள் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் படிங்க. நிச்சயமாக அந்த இடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நினைக்கிற விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் 12வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால எதிர்காலத்தை நினச்சி சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்க்கும். இருந்தாலும் இதை விட மோசமான காலகட்டத்தில் நம்ம கடந்து ஜெயிச்சு வந்திருக்கிறோம். பார்த்துக்கலாங்கிற தைரியமும் ஒரு பக்கத்தில் நிற்குங்க. சுக்கிரன் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இன்றைக்கி இருக்குது, அதிகமாக லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன கலக்கங்கள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சொல்லிக் கொடுப்பதில் இலைகளுக்கும் சிறு பங்குண்டு. ஆமாம், இலைகள் உதிர்வதெல்லாம் துளிர்ப்பதற்கே அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. அதனால தாங்க நம்ம கையை விட்டு ஏதாவது போனால் இதை விட நல்லதாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க. அதே போல் நமக்குன்னு உள்ளது, நமக்குன்னு விதிக்கப்பட்டது நம்மளை விட்டு எங்கேயும் போகாது அப்படிங்கிற தெம்பும் உங்களுக்கு தெரியுங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்கிற ஒரு தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சாதுரியமாக பேசுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பாராட்டி பேசின்னு இருப்பாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னு உங்கள் உள் மனசுக்குள்ளார நீங்கள் பேசி பார்க்கணும்.
அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கவுங்க வேலையை சாதிச்சுக்கிறதுக்காக உங்களை புகழ்ந்து தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கூட கலர் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனிப்பட்ட வகையில் நீங்கள் யோசித்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதனாகிய சூரியன் சனி பகவானுடன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. நேரம் கடந்து சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசியை செவ்வாய் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் தைரியமாக முடிவெடுப்போம், எல்லாம் நம்மளை மீறி எதுவும் போயிடாது அப்படிங்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் புதுசாக வருவாங்க. வேலையாட்கள் அப்படி இப்படின்னு சொல்லின்னு இருப்பாங்க, நாம் வளைஞ்சு கொடுத்து போனோம்னா சரி வராது. அதனால் கராராக பேசுகிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூப்பிட்டு கராராக பேசிடுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் ஆதரவாக இருப்பாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் முன்ன பின்ன இருக்கும், ஆனால் மாலை 5:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நீ விழும்பொழுது முதலில் ஓடி உதவி செய்யக்கூடியவர் ஏற்கனவே அந்த வலியை உணர்ந்தவராக இருப்பார். அதனால தாங்க நீங்கள் கூட யாராவது கஷ்டத்தில் இருந்தால் ஓடி போய் உதவுவீங்க, நேரங்காலம் பார்க்காம போய் உதவுவீங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நீங்கள் குடும்ப சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு வந்தவங்க, கூட பிறந்தவங்க, கூடிகிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்காகலாம் நிறைய தியாகம் செய்து வந்தவங்க. அதனால தாங்க எங்கும் எப்போதும் கஷ்டப்படுபவர்களுக்கெல்லாம் காவலாளியாக உதவும் கரங்களுடன் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை அதிகமாகிக்கிட்டே போகுது, செலவுகளும் கூடிக்கிட்டே போகுது, கடனும் அதிகமாகிட்டே இருக்குது. எப்படி நாம் காலந்தள்ள போகிறோமோ தெரியலையேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 10ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காருங்க. அவர் உங்களை பயமுறுத்துறதுலே குறியாக இருப்பார். பெருசாக பெரிய சுமெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்போ இறக்கி வைக்க போகிறோமோ தெரியலையே, இருக்க சுமை கூடிக்கிட்டே போகுதுங்கிற மாதிரியான எண்ணங்களை உருவாக்குவார். ஆனால் அதே நேரத்தில் குரு பயிற்சி அடைஞ்சிட்டாருன்னா அந்த எண்ணங்கள், அந்த பிரமிப்புகள், அந்த பய உணர்வுகள் அதெல்லாமே சரியாயிடுங்க. ஜூன் மாதம்தான் குரு பயிற்சி வருது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சமாளித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. எவ்வளோதான் சிக்கனமாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு செலவு இழுத்து விட்டு போகுதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் செல்வாக்கு உண்டு. உதவக்கூடாது அப்படின்னு யாரும் நினைக்கிறதில்ல. இருந்தாலும் நாம் உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறவங்க இன்னும் உதவலையேங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ராகு வலுத்து இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்குது. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி சின்னதாக வேலை சுமை இருந்து கொண்டு இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மாலை 5:38 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதே போல் மாலை 5:38 சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்திருக்கிறாரு. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எந்த உறவும் முடிந்தது என்று முற்றுப்புள்ளி வைக்காதீர்கள்.
முடிந்த உறவு கூட சூழ்நிலைகள் மாறும் பொழுது மீண்டும் தொடங்கப்படலாம். அதனால தாங்க யாரையுமே நீங்கள் உதாசீனப்படுத்த மாட்டீங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவுங்கிற ஒரு பெருந்தன்மையோட எல்லாரையும் அனுசரித்து போவீங்களே தவிர அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், இனிமேல் நமக்கு ஒத்து வராது, பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கலாம் நிறுத்திக்கலான்னு யாரையும் தூக்கி எறிந்து பேசாமல் எங்கும் எப்போதும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காரு. அதனால் புது ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குவீங்க, பழசெல்லாம் யாருக்காவது கொடுப்போம், நல்ல விதத்தில் இருக்கிற நல்ல துணிகளை மற்றவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாமான்கள் அதெல்லாம் கொடுத்து புதுசு வாங்குவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 5ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அது சின்ன சின்ன யோசனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சில கஷ்டங்கள் அதெல்லாம் இப்போ யோசித்து பார்ப்பீங்க. மறுபடியும் அந்த மாதிரி சிரமங்கள்லாம் வரக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துடக்கூடாது அப்படிங்கிற பயமும் ஒரு பக்கம் எட்டி பார்த்து கொண்டே இருக்குங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அது கூடவே ராகுவும் இருக்கிறாரு, புதனும் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி தன்னம்பிக்கையை உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துட்டுருக்கார். அவர் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால எல்லாம் நல்லதாக நடக்குங்க. வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை மாதம் பிறந்தோடனே புது வீடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் நல்லா இருக்குது. வேலையாட்களால் இருந்து வந்த குழப்பங்கள் அதெல்லாம் சரியாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக அலைச்சல், வேலை சுமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி அதிகாரிகள் மட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் கூட வேலை பார்க்குறவங்களால சின்ன சின்ன குடைச்சல்கள் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் அலைச்சல்களும் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கசப்பான வேப்பம்பூவிலிருந்து தேனீக்கள் தேனை எடுப்பதற்கு தவறுவதில்லை. அதுபோல கசப்பான அனுபவங்கள் நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகளையும் பாடங்களையும் கற்றுத்தராமல் போவதில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கசப்போ இனிப்போ எல்லாமே நமக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுவது தான் அறிந்து புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எதுவாக இருந்தாலும் எந்த சூழலாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் முகத்தில் ஒரு தெளிவு, தேஜஸ் அதெல்லாமே இன்றைக்கி தெரிய ஆரம்பிக்கும். சுறுசுறுப்பாக இன்றைக்கி முக்கியமான வேலைகளை முடித்து காட்டுவீங்க. முடியாதுங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் செய்து காட்டுவீங்க. பண விஷயமும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைய தினத்தில் நீங்கள் தந்து முடிப்பீங்க. அதே மாதிரி பேங்க்கில் அந்த லோனை முடிச்சுட்டு இன்னொரு லோன் வாங்கலாம் அல்லது டாப்அப் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனையும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக அந்த டிசைனில் ஒரு நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரெட்டிப்பு லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்கங்க. 5ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் உட்கொள்ள வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். குறை சொல்கிறவங்க குறை சொல்லிட்டு போகட்டும், உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் நிறைவாக எல்லாத்தையும் செய்துன்னு இருக்கீங்கன்னு. உங்கள் அளவுக்கு யாராலுமே உழைக்க முடியாது. ஆனால் உழைச்சா மட்டும் போதாது, மேலதிகாரியை புகழ்ந்து பேசணும். அது சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு வரமாட்டேங்குது. பரவாயில்ல விடுங்க, உழைப்புக்கேற்ற உயர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு புதன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, மாற்றி அமைக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:30 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கடந்து போ அல்லது கண்டு கொள்ளாமல் போ, ஆனால் யாருக்காகவும் உடைந்து மட்டும் போகாதே. இதுதாங்க இப்போ உங்களுடைய லேட்டஸ்ட்டு கொள்கையாக நீங்கள் வச்சுருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் கடந்துடலாம், பட் யாருக்காகவும் நாம் நம்மளை வருத்திக்கக்கூடாது, நாம் நம்மளை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற முடிவோடு தன்னைத்தானே மதித்து நடந்து கொள்ள வேண்டுங்கிற தெளிவோடு எங்கும் எப்பொழுதும் தனக்குத்தானே ராஜா என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பதவிகள் தேடி வருங்க, பொறுப்புகளும் தேடி வருங்க. அந்தளவுக்கு நீங்கள் நியாயமாக இருக்கீங்க, நாணயமாக நடந்துக்கிறீங்க. அதனால் உங்களை தேடி சிலர் வருவாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. 3ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் மனசுக்குள்ளார ஒரு தைரியம் இருந்துருக்கும். அதே மாதிரி சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகனுக்கு நல்ல மணமகள் அமைஞ்சி திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் சுமூகமாக இன்றைக்கு முடியுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. மற்றபடி எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அர்த்தாஷ்டம சனியாக நடந்துட்டுருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இப்போ தான் மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் எல்லாம் சரிவாகிட்டு வந்தது, மறுபடியும் ஏதோ வண்டி தொந்தரவு கொடுக்குதுன்னு சொல்லி வாகன பராமரிப்பு செலவுகள் மட்டும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனாலும் கூட இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாய்ப்புகள் கதவை தட்டும் என்று காத்திருக்காதே, கதவை திறந்து பார், உலகம் உன்வசமாகும். அதனால தாங்க காத்திருக்க மாட்டீங்க, ஆனால் அதே நேரத்தில் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. தன்னுடைய இலக்கை அடைவதற்காக தினந்தோறும் இடைவிடாமல் ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. ஆனால் அவருடைய சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால தினந்தோறும் போராட்டமாக இருக்குதே, எப்போ தான் நமக்கு நல்ல காலம் வருமோ தெரியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவும் வரமாட்டேங்குதே அப்படிங்கிற எண்ணமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க.
முடிந்தால் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போய் வர்றது நல்லது. அதே மாதிரி திருமலா திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளையும் ஒரு முறை சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் சில வேலைகள் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மாறிடலாம், இங்கே இருந்தோம்னா நமக்கு பெருசாக வளர்ச்சி இருக்காது, ஃப்யூச்சர் இருக்காது, நாம் வேறு கம்பெனிக்கு மாறலாம், வேறு இடத்துக்கு தாவலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். உத்தியோக சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே உங்களுக்கு பலிதமாகும், புது வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் நமக்கு பிறகு வந்தவங்கள்லாம் நிறைய வாரி குவிக்கிறாங்க லாபத்தை, நம்மால் ஒன்றும் அது மாதிரி செய்ய முடியலையேங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு பக்கம் உங்களுக்கு ஓடின்னு இருக்குது. ஆனால் இன்றைய தினத்தில் வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் சகட குரு அப்படிம்பாங்க. சகடன்னா என்ன, மேலே உட்கார வச்சு தேர் மேலே உட்கார வச்சு அப்புறம் தேர் சக்கரத்தில் போட்டு மிதிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இந்த சகடகுரு. எல்லாத்தையும் நம்ம எழுந்து நிற்கிறோமே, மறுபடியும் நம்மால் எழுந்து வந்துட முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஜூன் மாதத்திலேருந்து குரு பயிற்சியிலேருந்து நிச்சயமாக உங்களால் எழுந்து வந்துட முடியுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஓடும் நதிதான் சுத்தமடையும். ஓயாமல் உழைப்பவரால் மட்டும்தான் இலக்கை எளிதாக எட்டி பிடிக்க முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உடம்பே முடியலை அப்படின்னா கூட ஏதாவது ஒரு மாத்திரையை போட்டுட்டு அடுத்த நாள் வேலைக்கு காலையிலேயே கிளம்பிவிடக்கூடிய சீர்திருத்தவாதிகள், சிந்தனாவாதிகள், கடின உழைப்பாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்லேருந்து விடுபட்டு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் கூட இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினத்தில் நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களும் எதிர்ப்புகளை தாண்டி இன்றைக்கி முன்னுக்கு வருவீங்க. நேற்று இருந்த கஷ்ட நஷ்டங்கள் அதெல்லாமே உங்களுக்கு விலகுங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க, அதிலேயும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த தேக்க நிலை, மந்த நிலை அதெல்லாம் மாறி இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, இன்னைக்கு கொஞ்சம் வசூல் வந்தது, இன்னைக்கு கொஞ்சம் லாபம் வந்தது அப்படிங்கிற நிலைமை இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் கூட பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்காரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சலசலப்புகள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அன்பின் வடிவம் பல கோணத்தில் வரலாம். ஆனால் உண்மையான அன்பு என்பது உருவத்தில் வருவதில்லை, உள்ளத்தால் தான் வந்து சேர்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்ட நீங்கள் அழகாக இருக்கிறவங்கெல்லாம் அன்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அன்பாக இருக்கிறவங்க அழகாக இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்க தான் நல்லவங்கிற முடிவுக்கு வந்து எங்கும் எப்போதும் அன்பிற்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை 5:38 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதுக்கு அடுத்தது மாலை 5:38 உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்க ஏதாவது உங்களை பற்றி குறை சொல்கிறாங்கன்னா கண்டுக்காதீங்க. அதே நேரத்தில் நீங்கள் யாரையும் இன்றைக்கி விமர்சித்து பேச வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. மற்றபடி சொத்து பத்து விவகாரங்கள், குடும்ப விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேசிக்க வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன தான் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. வேலையாட்கள் பங்குதாரர்களை அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் பரவாயில்ல. இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்களோட சின்ன சின்ன மோதல் விலகுங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.